வணக்கம். யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். மோட்டார் சைக்கிளில் மீது பிக்கப் ரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 வயது சிறுவன் பலி. குடும்பத்தினர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. வெளியான கல்வி பொதுத்தர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் அதிக சித்தி பெற்ற மாகாணத்தின் பெயர் அறிவிப்பு. பாகிஸ்தானில் அதிகாரிகளின் சுற்றி வளைப்பில் கைதான இலங்கையர்கள் தேசிய சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் சிக்கும் அளவுக்கு பெரும் செயல்களில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. வீட்டு ஜன்னலை உடைத்து புகுந்த மர்ம நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன். மீனவர்களின் படகுகளின் பெயர் இருந்தால் அரசு மானியம் இல்லை என அறிவிப்பு. கொந்தளித்து அறிக்கையை வெளியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். தொடர்பான விரிவான செய்திகள். நானாட்டன் பகுதியில் நேற்று மாலை பாரிய விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் குடும்பமாக பயணித்த போதே இவர்கள் விபத்தில் சிக்கியுள்ளனர். இந்த விபத்தில் 4 வயது சிறுவன் பலியாகியுள்ளார். மன்னார் நானாட்டன் பிரதான வீதி நறுவிழிக்குளம் பகுதியில் நேற்று மாலை பிக்கப் ரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, தாய் மற்றும் 12 வயது சிறுமி ஆகிய மூவரும் படுகாயமடைந்த நிலையில் 4 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வரும்போது மோட்டார் சைக்கிளில் தந்தை, தாய், மகன் மற்றும் மகள் ஆகிய 4 பேரும் மாலை நானாட்டன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது நானாட்டன் பிரதான வீதி வழியாக மன்னார் நோக்கி பயணித்த பிக்கப் ரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 4 பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் பலத்த காயங்களுக்குள்ளான 4 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் தந்தை, தாய் மற்றும் 12 வயது சிறுமி ஆகிய மூவரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த வாகனத்தின் சாரதியை கைது செய்த முருங்கன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் இன்று காலை வெளியாகியுள்ளன. அதிகளவான சித்தியை தென் மாகாணம் பதிவு செய்துள்ளது. 2024 ஆண்டுக்கான சாதாரணதர பரீட்சை கடந்த 2025 மார்ச் மாதம் 17ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இன்று காலை பெறுபவர்கள் வெளியாகியுள்ளது. மாணவர்கள் தங்களின் பெறுபவர்களை பரீட்சை திணைக்களத்தின் www.doents.lk மற்றும் www.result.exam.gov.lk என்ற இணையதளங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பரீட்சை மீள் மதிப்பீட்டு விண்ணப்பங்கள் ஜூலை 14 முதல் 28 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக ஏதேனும் விசாரணைகள் இருக்குமாயின் பரீட்சை திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான 1911க்கு அழைப்பதன் மூலமோ அல்லது பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு மற்றும் பெறுபவர்கள் கிளையின் தொலைபேசி இலக்கங்களான 0112785922 0112784208 0112786616 மற்றும் 0112784537 ஆகியவற்றின் மூலமோ விசாரணைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பெறுபவர்கள் அடிப்படையில் பெறுபவர்களின் படி 2,37,026 மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்தார். இது பரீட்சை தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் 73.45% ஆகும். இதற்கிடையில் அனைத்து பாடங்களிலும் 9A சித்திகளை பெற்ற 13,392 மாணவர்கள் உள்ளனர். இது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் 4.15% பதிவாகியுள்ளது.
இதன்படி மேல் மாகாணம் 74.47 வீதம், மத்திய மாகாணம் 73.91 வீதம், தெற்கு மாகாணம் 75.64 வீதம், வடக்கு மாகாணம் 69.86 வீதம், கிழக்கு மாகாணம் 74.26 வீதம், வடமேல் மாகாணம் 71.47 வீதம், வடமத்திய மாகாணம் 70.24 வீதம், ஊவா மாகாணம் 73.14 வீதம், சப்ரோம மாகாணம் 73.47 வீதம் என மாகாண ரீதியான மாணவர் சித்தி சதவீதம் பதிவாகியுள்ளது. அதிகளவான சதவீதத்தை தென் மாகாணம் பதிவு செய்துள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை பாணாந்துறை கிரண போலீஸ் பிரிவின் மானமுள்ள பகுதியில் அடையாளம் தெரியாத மர்ம நபரால் இளைஞர் மீது துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த இளைஞரின் வீட்டில் ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர் இளைஞனை துப்பாக்கியினால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்தவர் பாணாந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் 34 வயதான மாலமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை எனினும் பிரபல பாதாள உலக கும்பல் தலைவர்களான குடு சலிந்தவிற்கும் நிலங்குவிற்கும் இடையிலான மோதலின் பின்னணியில் குடு சலிந்தவின் தரப்பைச் சேர்ந்தவர் ஒருவரை குறிவைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான 3 போலீஸ் குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் அதிக வருமானம் தரும் முதலீட்டு வாய்ப்புகளை பெற்றுத்தரும் மோசடியில் ஈடுபட்டு பெரும் தொகையை கைமாற்றிய குற்றச்சாட்டில் இலங்கையர்கள் பாகிஸ்தான் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் ஃபைசலாபாத்தில் இயங்கி வந்த மோசடி அழைப்பு மையத்தில் அதிகாரிகள் நடத்திய பாரிய சோதனையில் கைது செய்யப்பட்ட 149 பேரில் 2 இலங்கையர்களும் அடங்குவர் என்று அந்நாட்டின் தேசிய சைபர் குற்ற புலனாய்வு நிறுவனம் உறுதிப்படுத்தியது. ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் போன்சி திட்டம் மற்றும் போலி முதலீட்டு மோசடிகளில் ஈடுபட்ட ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கை கண்டுபிடிக்கப்பட்டது என்று NCCIA அதிகாரிகள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் 78 பாகிஸ்தானியர்கள், 48 சீனர்கள், 8 நைஜீரியர்கள், 4 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள், 6 வங்கதேசத்தினர், 2 மியான்மர் நாட்டவர்கள், 1 ஜிம்பாப்வே நாட்டவர்கள் மற்றும் 2 இலங்கையர்கள் அடங்குவர். இது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சர்வதேச செய்திகள். மீனவர்களின் படகுகளில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் இருந்தால் அரசு மானியம் மறுக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகிய நிலையில் இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தமிழக மீனவர்களின் படகுகளில் தமிழக வெற்றி கழகம் என பெயர் பொறிக்கப்பட்டிருந்தால் அரசு மானியம் மறுக்கப்படுவதாக வெளியான செய்திகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இந்த அராஜகமான செயலுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜய் தனது அறிக்கையில் TVKவின் பெயரை பயன்படுத்தியதால் மானியத்தை மறுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது யார் என கேள்வி எழுப்பினார். மேலும் திமுக பெயரையோ அல்லது கொடியையோ அதே படகுகளில் பயன்படுத்தி இருந்தால் இதே நிலைப்பாடு எடுக்கப்படுமா என்றும் அவர் சவால் விடுத்தார். மீனவர்களுக்கான மானியம் என்பது திமுகவின் சொந்த பணமல்ல, அது மக்களின் வரி பணம் என்பதை சுட்டிக்காட்டிய விஜய் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மீனவர்களுக்கு உரிய மானியம் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இத்தகைய அச்சுறுத்தல்கள் மூலம் தமிழக வெற்றி கழகத்தை முடக்க முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இத்துடன் யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிறை மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.